ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். லேட்டாக தான் வந்து விஷஸ் சொல்கிறேன். ஸோ விஷ் மை எவ்ரி 562 brothers a wonderful happy new year. அண்ட் யா, நியூ இயர் பார்ட்டி கொஞ்சம் லேட்டு தான். ஆக்சுவலாக நேற்று நம்ம தளபதி நடிக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றின டீட்டெயிலிங் ரிவ்யூவும் நான் எடுத்து போடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் செகண்ட் லுக் ரிலீஸ் ஆகுது 6 மணிக்கு. ஸோ அது கூட போடுறேன்னா இல்லை தனியாக போடுறேனாங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். இன்னும் ஒரு 438 தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். சொல்லுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ கெட்டிங் இன் டு தி டாபிக், மஸ்ட் 5 resolutions of 2024. அதில் ஒன்று மட்டும் இந்த 5ல் வராது. அந்த ஒன்று வந்து உங்களுக்கு தான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். ஸோ நான் எடுத்த மஸ்ட் 5 ரெசல்யூஷன் ஆஃப் 2K24 இஸ், ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ஒரு வீடியோ போடணுன்னு இருக்கேன். ஏன்னா when I'm getting into this community, நான் டெய்லி என்னை என்கேஜ் பண்ணி காமிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் ஏதாவது இவன் பேசுவான்ப்பா, யாராவது ஆஃபீஸ் போகிறவங்க ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காக என் சேனல் அதுக்காக என் சேனல் உதவிட்டோன்னு அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ஒன் திங் இஸ், டெய்லி 364 நாள் 324 வீடியோ போடலான்னு நான் இருக்கேன். ஸோ டாபிக் கிடைக்கலையோ, டாபிக் கிடைக்கலன்னா ஏதாவது பற்றி பேசுகிறது, டாபிக் கிடைச்ச டாப்பிக்கில் பேசுகிறது ஒரு பிளானாக இருக்கேன். அண்டு செகண்ட், நான் வந்து டெய்லி குளிக்கலான்னு இருக்கேன். ஆனால் இப்போது குளிச்சிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பண்ணுறதுக்காக தான் குளித்தேன், இல்லைன்னா இன்னைக்கு குளிச்சிருக்க மாட்டேன். ஸோ டெய்லி குளிக்கலான்னு இருக்கேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்புக்கு புதுசாக வரவங்க நீங்களும் டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, என்கேஜிங் கண்டென்ட்ஸ் போடுங்க. நம்மளும் அடுத்து vlogs அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இந்த மேரேஜ் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இது ஸ்டார்ட் ட்ராவலிங் ஆல்சோ இன் சேனல். பட் அதெல்லாம் ரெசல்யூஷன் கிடையாது. பட் டெய்லி 1 வீடியோ அண்டு டெய்லி குளிக்கணும்பா. ஆக்சுவலாக நான் எப்படி குளிப்பேன்னா, 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிப்பேங்க. அது ஒரு நாள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு காலைல நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னா, அடுத்த நாள் காலைல 8 மணிக்கு நான் அப்படி தான் எல்லாருமே குளிப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு காலைல 8 மணிக்கு குளிக்கிறேன்னா, அடுத்த நாள் காலைல 8 மணி வரை எனக்கு டைம், ஒரு நாள் எனக்கு முடிஞ்சுது. நீங்கள் எல்லாரும் உடனே குளிச்சிருவீங்க. எனக்கு அதுக்கு நாளை கழிச்சுக்கு 8 மணி வரை எனக்கு டைம் இருக்குல்ல, அந்த 24 ஹவர்ஸில் நான் குளிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் எங்கள் அம்மா அப்பா ஏமாற்றி ஸோ அந்த மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் பண்ணாமல் அந்த டெய்லி டேயில் ஒரு தடவை நான் குளிச்சிடணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். அண்ட் தேர்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இல்லை, இது எல்லாருக்குமே உங்கள் டேயில் கண்டிப்பாக 1 ஹவராவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது படிக்கிறது புக்கு படிக்கிறதுக்கு இல்லை, ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் கோர்ஸோ இல்லை ஒரு டேட்டா அனலிஸ்ட். இப்போ நான் டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கேன். என்னோட அடுத்த ப்ராசஸ்க்கு நான் என்ன படிக்கணும், அந்த மாதிரி நான் அடுத்த என்னோடய கெரியரில் நான் என்ன டெவலப் ஆகிறதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்ஸ், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் உங்களோட கெரியர் கோல்ஸ்க்காக நீங்கள் ஒரு 1 ஹவர் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் யூ. யூடியூப்பில் நிறைய வீடியோ உண்டு. யாராவது டேட்டா அனலிட்டிக்ஸில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நான் 1 ஹவர் நடக்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக 1 ஹவரில் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக நான் நடந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த வெள்ளம்லாம் வந்ததில்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நடக்கவே இல்லை. ஸோ டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் 1.5 hour நான் ஆக்சுவலாக டெய்லி நடப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரிம்மாக இருக்கேன் பார்த்தீங்களா, இல்லைன்னா இப்படி இருப்பேன். ஸோ அது நான் கொஞ்சம் டெய்லி பிளான் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு 1 ஹவர் நடக்கும். அண்ட் ஃபிஃப்த், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது நான் ஆக்சுவலாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும், என்னோடய கோவங்கள் அண்ட் என்னோடய கெட்ட வார்த்தைகள். ஆக்சுவலாக கோவம் வரும்போது தான் கெட்ட வார்த்தை வரும். ஸோ நம்ம இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இது நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கோவங்கள், கெட்ட வார்த்தைகள், படாருன்னு ஃப்ரெண்டுகிட்ட பேசினா கூட என்னடா பீப் அந்த மாதிரி தான் பேசியிருப்போம். ஸோ என்னடா மச்சான் என்னடா பண்ணுற, அந்த மாதிரி நம்ம அந்த கொலோக்கியில் ஜோவியில் பேசுகிற அந்த வார்த்தைகளையும் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரியே வீட்டில் ஃபோன் பேசும்போது வாய் தவறி வரும்போது வீட்டில் நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம அந்த ஒரு பேட் குவாலிட்டி அது கம்மி பண்ணிடலான் இருக்கேன்.
மற்றபடி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்லாம் நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி அந்த ரெசல்யூஷனை நான் இருக்கலை. இன்னைக்கு காலைல நான் ஆரம்பித்ததே அந்த ரெசல்யூஷன் தான். எது சொல்கிறேன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட டாப் 5 நியூ இயர் ரெசல்யூஷன். இதை நான் டெய்லி ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் இதில் எது ஃபாலோ பண்ணுவேன், இது கண்டிப்பாக கெட்ட வார்த்தை எனக்கு தெரியாது, பிரேக் பண்ணிடுவேன். பட் அதையும் தாண்டி லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இதோட வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசல்யூஷன்ஸ் தான் உங்களுக்கும் செட் ஆகணும். கண்டிப்பாக இதை ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரெசல்யூஷனை மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் எல்லாருக்குமே பிரியாணி, எல்லாருக்கும் இல்லை, நம்ம தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு. அண்ட் உங்களோட ரெசல்யூஷன் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. எனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நானும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் காட் ஃபர்ஸ்ட் லுக்கில் உங்களை பண்ணுறேன்.